நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளீனிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்கலாம். நான் மந்த்லி ஒன்ஸு இதை நான் க்ளீன் பண்ணுவேன், அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவேன். இதில் எப்படின்னா இதில் நம்ம எல்லா அசரிஸும் நம்ம வச்சுக்கிட்டாலும், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சாலும் இதில் வெள்ளியும் பவுனும் 2-3 பொருளை அதையும் வைக்கணும். கொஞ்சம் உண்டியல் நம்ம சேர்க்கணும்ல, அதுவும் இதில் கொஞ்சம் வைக்கணும். வச்சு நல்லா வச்சு நம்ம அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிடணும். நம்ம எங்கேயாவது போகிற மாதிரி கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தனியாக எடுத்து வச்சு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டக்குன்னு கிளம்பி போயிடலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம திங்ஸ் எல்லாம் கச்சாமிச்சாலாம் நம்ம போடவே கூடாது. ஆக்சுவலாக நம்ம எந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சிடணும். கரெக்டாக வச்சுட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன போட்டுக்க போகிறோமோ அதையும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம போட்டுக்கணும். இதுதான் அழகுங்கிறது நம்ம ஃபேஸ்ல மட்டும் இல்ல, நம்ம வீட்டை சுத்தி நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் பண்ணி நம்ம அம்மா கிட்டேயும் பாட்டிக்கிட்டையும் கத்துக்கிட்டு நம்ம செய்யறோமோ அதே மாதிரி நம்ம பசங்களும் அதை கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்டார்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் உங்க கூட இந்த ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிளீனிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் மந்த்லி ஒன்ஸ் நான் பண்றேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வாங்க ஸ்டார், வீடியோக்குள்ள போவோம். வாங்க, வெல்கம் டு மை சேனல். அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிறத இடத்த பார்த்துக்குங்க. இடத்த பார்த்துக்கிட்டிங்களா? நல்லா பார்த்துக்குங்க. எப்படி மாற்றி இருக்குது, ஏன் இது மாற்றி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், பாருங்கள். இப்போதைக்கு பார்த்துக்குங்க. ஓகே ஸ்டார்ஸ், கெஸ்ட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணுறது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதெல்லாம் சரி வராதுன்ட்டு அவங்க போன பிறகு செய்கிறான். ஒரு ஹேர் பின்னாக இருக்கட்டும், ஒரு சேஃப்டி பின்னாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த தூக்கி வீசுறது, எங்கே பார்த்தாலும் பார்க்குற இடத்தெல்லாம் தூக்கி போடுறது, அது செய்யவே கூடாது. அதாவது சாதாரண சேஃப்டி பின்னாக இருக்கட்டும், ஹேர் பின்னாக இருக்கட்டும், அதை எந்தெந்த பாக்ஸில் வைக்கணுமோ அந்தந்த பாக்ஸில் அழகாக வைக்கணும். அப்படி வச்சு நம்ம எடுத்து ட்ரெஸ்ஸுக்கு சேஃப்டி பின் போட்டுக்கணும், தலைக்கு பூ வைக்கணும்னா வச்சுக்கணும். இந்த சின்ன விஷயங்களை நம்ம அலட்சியப்படுத்தினோம்னா கடவுள் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாங்க. கடவுளை அவமதிக்கிற மாதிரியான எந்த செயல்களும் செய்யக்கூடாது. குட்டி குட்டி விஷயத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்ஸ். நான் என்னோட பசங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். அதே சமயம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. எந்த விஷயத்தையும் அலட்சியப்படுத்தாதீங்க. ஓகே ஸ்டார்ஸ்? இது கீழே இந்த டிராவே டேபிள் அதுக்குள்ளது. இதுல இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே கூடுதான். இங்க பாருங்க, கூலிங் கிளாஸ் இருக்கு. இது கிளாஸ் தான். இது ஃபுல்லாவே தோடு, பாக்ஸ் ஃபுல்லாவே தோடு தான். தெரியுது பாருங்களா? கிட்டக்கு கட்டுற பாருங்க. இப்போ ஓப்பன் பண்ணவா? இது பாருங்க, இது தோடு தான். தோடு. இது ஸ்பான்ஸ் புஃப். இது வெறும் ஃப்ளவர்ஸ்லாம் அதில் வச்சுருக்கு. எல்லா ஃப்ளவர்ஸும் அதில் இருக்குது. இதில் பாப்பாவோட பேங்கிள்ஸு. இதில் பாப்பாவோட ஹேருக்குள்ள பேண்டெல்லாம், ஹேர் பேண்டு இதேமாரி. அப்புறம் இந்த கிளாத்தில் இருக்கும்ல பேண்டு, அந்த மாதிரி பேண்டு இதேமாரி பாக்ஸில்
பாக்ஸில் வச்சோம்னா அப்படியே இருக்கும், தூசி பிடியாமல் இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். இது வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னர். வேணுங்கிறப்ப அந்த பாக்ஸை எடுத்து முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான். இதில் கண்ணாடி எடுத்து வச்சுக்கலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாக்ஸாக இருக்குது அப்படின்னு கிளம்பும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். இதோ இதில் தான் எடுத்து வச்சுப்பேன். இது இப்போ நம்ம உட்காரும் போது இந்த டேபிள் எடுத்துப்போம். உட்காரல அப்படின்னா இதில் அடியில் வச்சுக்க வேண்டியதான். நம்ம கிளம்ப போகிற இடத்துல இதில் நம்ம உட்காந்த பிறகு இதை இப்படி எடுத்து வச்சுக்கணும். இதில் இப்படி எடுத்து வச்சு வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் இதில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். அப்படியே இது ஃபஸ்ட்டு ரோலில் இந்த வெள்ளி கொலுசு இருக்குது, கோல்டு நெக்லஸ் செயின் இதில் இருக்குது. இதில் பெரிய தோடு தொங்கல் இருக்குது பாருங்க, பெரிய 1.5 பவுனு. இது வந்து சொலங்க கொலுசு. இதெல்லாம் வந்து பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நேராகவே உள்ளே வைக்கிறேன் பாருங்கள். கொலுசு பாக்ஸ் வச்சுட்டேன். கொலுசுக்கு உள்ள ஏன்னா இதுலேயும் 2 பொருள் இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் இதில் வச்சுருக்கேன். நம்ம வந்து எப்பயுமே ட்ரெஸ்ஸிங் டேபிளும் வந்து ஒரு பீரோ மாதிரி தான் இதுவும். நம்ம எல்லா பொருளும் வச்சுருக்கோங்க. இதுக்கும் தான் நம்மளுக்கு சாவி இருக்குல்ல, எல்லா திங்ஸும் அதில் வைக்க வேண்டாம். சும்மா ஒரு 2 பொருள் வந்து வெள்ளி பவுனு இருக்கணும், அதுக்காக வைக்கிறது. எனக்கு வந்து எங்கள் பாட்டி சொன்னாங்க இதுலேயும் வச்சுக்குங்க அப்படின்னு. இது வந்து வடக்கு பார்த்து தான் வச்சுருக்கோம். ஸோ அதான் இதில் வந்து பிளாக் கலர் கிளிப்ஸ்லாம் அதில் இருக்குது. இதில் இந்த பாக்ஸில் வந்து ஹேர் பின், பாபி ஹேர் பின் இருக்குது, அதில் இருக்குது. இதில் டிஷ்யூ பேப்பர். இது வந்து கீச்செயின் பாக்ஸ். கீச்செயின் வந்து நிறைய கீச்செயின். இதில் கீச்செயின் பாக்ஸு. இதில் வந்து ஸ்டோன் வச்ச கிளிப்ஸு. இதில் வந்து இந்த பாக்ஸில் கலராக கிளிப்ஸ் இருக்குது. இதில் இந்த பாருங்க, இது வந்து பாப்பாவோட க்ரீம்ஸ்லாம், அவள் ஃபேஸ் க்ரீம்லாம் வந்து இருக்குது. இதில் என்னோடது இது வந்து இலுமினேட்டர், இந்த ஃபேஸ் சீரம், ஹேர் சீரம். இதில் வந்து கலர் லப்பர் பேண்ட் இருக்குது. இது சேஃப்டி பின்னு எல்லாம் இதில் இருக்குது. இந்த ரோலில் உள்ள 4 டோரை ஓப்பன் பண்ணதும் அதில் இருக்கிறது. இது ஒரு நாள் நான் காட்டுறேன். இதில் வந்து வெறும் ரிங்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து ஸ்டிக்கர் போட்டெல்லாம் அதில் வச்சுருப்பேன். இது வந்து பட்ஸு. இதில் தான் வந்து இமிட்டேஷன் வந்து பேங்கிள்ஸு, இது இமிட்டேஷன் வந்து இயரிங்ஸு. ஸ்டூலில் உட்காந்து எடுத்துப்பேன். சில நேரத்தில் இந்த ஸ்டூலில் கூட இப்படி வச்சுக்கிட்டு சேரை இழுத்து போட்டுப்பேன். இதில் கூட திங்ஸ் எடுத்து வச்சுப்பேன். கொஞ்சம் இப்படி எடுத்து வச்சுப்போம். இதில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து சேரில் இப்படி உட்காந்துக்கலாம். சேரில் அதை உட்காந்துருக்கேன் பாருங்க. கடவுள் தூணிலும் இருப்பாங்க, துரும்பிலும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால தான் சின்ன விஷயங்களை நம்ம உதாசனப்படுத்தினோம்னா, அலட்சியப்படுத்தினோம்னா கடவுளுக்கும் கோபம் வரும்னு சொல்லுவாங்க. அதையும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்காக தான் எந்தெந்த பொருளை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சு அதை நம்ம வேணுங்கிறப்ப கரெக்டாக எடுத்து அழகாக போட்டுக்கிட்டு வெளியே தெருவை போகணும். வீதாஸ்டா இந்த ட்ராவில் டெய்லி யூஸ் பண்ணுற காஜல், ஐலைனர், ஸ்டிக்கர் பொட்டு, ராணி குங்குமம், ஐப்ரோ பென்சிலு, ஐப்ரோ பேலட்டு, இது வந்து பேபி ஜோவியோட பொட்டு, என்னோட ஸ்டிக்கர் பொட்டு, ப்ரௌன் கலர் பொட்டு. இது எல்லாமே இந்த ட்ராவில் அண்ணனி. இது வந்து ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணுறது,
இந்த ட்ராவில் இந்த நெக் வச்சுருக்கோம். ஷீப் இதில் வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக நெயில் பாலிஷ் இருக்குது. அதில் வந்து இது வந்து அப்பப்போ யூஸ் பண்ணும்போது இதில் எடுத்து வச்சுப்போம். இதில் எடுத்து வச்சுட்டு தான் கிளம்புறது. இது அப்படியே இது அழகாக இருக்கு பாருங்க, ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இந்த கிளாஸ். இதில் தான் வந்து கிளம்பும் போது என்னென்ன போட்டுக்கணுமோ அதில் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுப்போம். எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான். இதில் என்னோட ஸ்டிக்கர் போட்டு, இது வந்து ஜோவியோட ஸ்டிக்கர் போட்டு, இது வந்து ஹைலைட்டர் பவுடர், இது ஐப்ரோ பலட்டு, இது வந்து ஒரு குட்டி மிரரு, இது பெரிய மிரர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ எடுத்து இது அப்பப்போ இதில் வந்து நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அந்த லிப் பாம் இருக்கும், சின்ன சின்ன கிளிப்பு வேணால் அதில் போட்டு வச்சுக்கலாம். ஒருத்தர் அப்பப்போ இதை யூஸ் பண்ணிக்கிறது. இதில் வந்து பேராஷூட் இருக்கு, ஹேர் சீரம், லிவியான் ஹேர் சீரம் இருக்கு. இதில் வந்து இந்த பாக்ஸில் வந்து நெயில் ரிமூவரு இந்த பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் வந்து சென்ட், பாடி ஸ்ப்ரே சென்ட்டு அதெல்லாம் இந்த சைடு இருக்கும். இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பவுட்ரு. இதில் வந்து மாய்ஸ்சரைசரும், இது வந்து லோஷன். வந்து இதுல வந்து பேங்கிள்ஸ், என்னோட பேங்கிள்ஸ், இது ஜோவி பாப்பாவோட பேங்கிள்ஸ். இது வந்து இது ரெண்டுத்துலயுமே ஹேர் பேண்டு. இது எக்ஸ்டன் பாக்ஸ் நல்லா இருக்கு. இந்த லைட் இருக்குல்ல, இந்த லைட்டுக்கும் வேற இன்னும் 2-3 லைட்டுக்கு இந்த எக்ஸ்டன் பாக்ஸ் மேலே வச்சாச்சு. எல்லாம் பாருங்க முடிஞ்சிருச்சு. இதுல வந்து மிட்டாய் இருக்கும், ஹால்ஸ். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலேயே ஒரு குட்டி டஸ்ட்பினும் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் வைக்க வேணாம், குட்டியாக. நம்ம ஏதாவது பேப்பர் கட் பண்ணுறோம், நம்ம ஹேர் வேலை விழும்ல, அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து நம்ம வெளியே தூக்கி போடுவோம்ல எல்லாமே சேர்த்து, அப்போ நம்ம இதை எடுத்து கொண்டு போய் அதோட சேர்த்து கொண்டு போய் கொட்டிடலாம். சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் போய் தூக்கி போடுவோம், இல்லை நம்ம உட்காந்துருக்க இடத்துல இஷ்டத்துக்கு தூக்கி போடுவோம். அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் குட்டியாக ஒன்று வச்சுக்க சொல்கிறேன். ஓகேவா ஸ்டார்ஸ்? மாதம் நீங்களும் பண்ணுங்க, சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. எந்தெந்த பொருள் எங்கே வைக்கணுமோ அது கரெக்டாக வைங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தென் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ நான் போடுறேன். ஓகே ஸ்டார்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா சூப்பரான கண்டென்ட்டோட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக ரெடி பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை ஸ்டார்ஸ், பாய்.